ஸோ எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இந்த மீட்டிங்காக நான் வெயிட் பண்ணேன். ரீசன் வந்து உங்களெல்லாம் நான் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன். ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்த என்னோடய அன்பு நண்பர் விஜய்க்கும் என்னோடய ஆனரபிள் விபிஸ் ஒவ்வொருத்தருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கனவுகள் ஒரு நாளும் ஒரு தனி மனிதனையோ ஒரு சமூகத்தையோ தோற்க விடாது. அந்த கனவுகள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை தருன்றதை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாபு சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கையில் போயிட்டு இப்போ ஆக்சஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் வந்திருக்கோம். இன்றைக்கி ஐகான் ஒரு டீம் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்களை கோடீஸ்வரர்களாக மாற்றியிருக்கோம். இந்த டீமில் வந்து யாருமே சாதாரண ஆள்லாம் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா எஃப்டி விஜய் சார், எஃப்டி சுரேஷ் பாபு சார், எஃப்டி உமாசங்கர் சார், அதுக்கப்புறம் என்னோடய தம்பி ஜிஆர் விஜய், ஹரிபிரகாஷ், தம்பி சுரேந்தர், அப்புறம் என்னோடய தங்கச்சி ராஜேஸ்வரி மேடம், அப்புறம் ராஜா சார், சந்தோஷ், பாலா, இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். நேரமின்மை காரணமாக எல்லா விபிஎஸ்க்கும் வந்து நான் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஐகான் அப்படின்ற ஒரு டீம் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக நாங்கள் எல்லாருமே நின்றுட்டுருக்கோம். அதுக்கு முழு காரணம் இந்த ஐகானோட பில்லர்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுத்த உழைப்பு தான். ஸோ இந்த இடத்துல அந்த உழைப்பை கொடுத்த ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் நான் வந்து தலைவலிக்கு பாராட்டுறேன். எனக்கு ஒரு கனவு, அது ஆல்ரெடி நிறைய கனவு நடந்திருக்கு, இப்போவும் ஒரு கனவு நடக்க போகுது. மேபி 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ என்னத்தில் அலாரம்லாம் கொடுக்குறீங்க, ஏறினா கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக்கில் இருக்கேன். நான் லேப்டாப்பை பற்றி நிறுத்தியா. எனக்கு ஒரு கனவு, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஹாலில் இருக்க நீங்கள் எல்லாருமே ஒரு 5 இயர்ஸோ மேபி 5 இயர்ஸ் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். எவ்ரிடே நம்ம மார்னிங் பார்க்குற நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கும். 1 கம்பெனி 1 டீம் கிரியேட் 1000 மில்லியனியர்ஸ். அதில் லெஃப்டில் வந்து நம்மளோட ஆனரபிள் எம்டி சார், சிஓ சார் ஃபோட்டோ இருக்கும். ரைட்டில் ஐகானோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய அன்பு தம்பிங்க விபிஸ் ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ இருக்கும். சத்தியமாக அந்த ஃபோட்டோவில் வர ஒவ்வொரு ஃபோட்டோலையும் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 2 வார்த்தை சொல்லுவாங்க தமிழில், அனாதையாக இருக்கிறது நிர்கதியாக நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க. அனாதைனா வந்து சொந்தங்கள் யாருமே இல்லாமல் இருக்குது, நிர்கதினா எவனுமே இல்லாமல் இருக்குது. அதாவது எவன்கிட்டயுமே பேச முடியாது நம்மளால். அந்த சூழ்நிலை நான் மெரினா பீச்சில் படுத்துட்டு இருக்கும்போது என்னையும் நம்பி இந்த கம்பெனியில் நீ ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நீ ஜெயிப்படா தம்பி, கண்டிப்பாக நீ சம்பாதிப்படா தம்பி, கண்டிப்பாக நீ நிறைய சாதனை பண்ணுவடா, நிச்சயமாக ஒரு நாள் உன்னை இன்றைக்கி யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உனக்கு துச்சமாக மதித்தாங்களோ சர்வ நிச்சயமாக உனக்காக வெயிட் பண்ணுவாங்கடான்னு சொல்லிட்டு என்னோடய வாழும் கடவுள் ஏபிஎஸ்என் வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி சொன்னார். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு கெஸ்ட்டை சாய்ஸ் பண்ணும்போது நல்ல கெஸ்ட்டை தான் சாய்ஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கேன், என் மேலே நம்பிக்கை அவர் வச்சார். ரொம்ப பெரிய விஷயம், கடவுளாக பார்த்து அமிச்சாலுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தீர்க்கமாக வந்து சந்தோஷமாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதை விட முக்கியம், நான் போயிட்டு ஏபிஎஸ்என்கிட்ட பாபன்கிட்ட போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு போயிட்டு சுறுசுறுப்பாக போயிட்டு, அண்ணே நான் ரெடி ஆகிட்டேன், நான் ஒர்க் பண்ண போகிறேன் பயங்கரமாக, இது கம்பெனி பேர் சொல்லுங்கண்ணே அப்படின்னு, இனிமேல் தான்டா வைக்கணும் அப்படின்னு. சரிண்ணே ஓகே பிளான் கொடுங்க அப்படின்னு. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து, இது நீ லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர், இதான் பிளான். இல்லைண்ணா பிளானுக்கு ஏதாவது பேப்பர் கீப்பர் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். சரிண்ணே ஓகேண்ணே, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாச்சு கொடுண்ணே, இனிமேல் தான்டா பிரிண்ட் பண்ணணுண்ணே. சரிண்ணே பரவாயில்ல, என்னென்ன ப்ராடக்ட்டு இனிமேல் தான்டா ஆர்டர் பண்ணணுண்ணே. சரிண்ணே அதெல்லாம் ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க, இனிமேல் தான்டா பார்க்கணுண்ணே. ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது நான் ஜெயிப்பேன்னு எங்கள் அண்ணனை நம்பினார்ல, அதை விட எதுவுமே இல்லாதப்போ நான் ஆக்சஸ் இந்தியாவை நம்பினேன். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், இது என்னோட கம்பெனி, இது என்னோட கம்பெனி, என் கம்பெனியாக இருந்தால் என் கம்பெனி எவனா பேச விடுவேனா, ஏதாவது பேச விடுவேனா. அன்றைக்கி ஆரம்பித்த பயணம் முதல்ல டைமண்ட் லெவல், அப்புறம் டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட், அப்போ நிறைய அச்சீவ்மெண்ட்டு. இன்றைக்கெல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் வந்து வீடு ஃபங்க்ஷன்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான்லாம் முதல்ல வீடு ஃபங்க்ஷன் போயிட்டு எகிரி குச்சிருந்தேன். என் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் கால் தரையில் நிற்கல. எனக்கு நான் போகிறது கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், திடீர்னு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சக்ஸஸ், வீடு கட்டிட்டோம், அப்படியே எம்டி சார் வர 2000 பேர் சாப்பாடு போடுறோம், மகிழ்ச்சி, அப்படியே மிதக்கிறேன் நான். இப்போலாம் வீடு ஃபங்க்ஷன்னாலுமே எனக்கு டென்ஷன் ஆகுது.
ஏன்னா உலகத்தில் உண்மையிலே சலிப்பு ஏற்படலாம் சார், ஆனால் வெற்றியில் சலிப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஒரே கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா தான் சார். இப்போ வித்தியாசமாக என்ன நாங்கள் வெற்றி அடையலான்னு பார்த்தோன்னா, இப்போ 4வது முறை 6வது முறை தெரியல தாய்லாந்து போகிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்கே போனீங்கன்னா அந்த நிறைய ஷோஸ்லாம் நடக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய ஷோஸ் நடக்கும். ஆனால் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போன அதே லேடி தான் இப்போ வயசான பாட்டி அங்கே ஷோ பண்ணுங்க, அதையும் மாற்ற மாட்டுறாங்க. சரி, இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்களே, இப்போ விபி ஆகிட்டோம், எஃப்டியாக இருக்கும். எங்கள் சுரேந்தர், டேய் இதான்டா கேட்டேன், எஃப்டி விபி ஜிஆர் விஜயெல்லாம் கேட்டானுங்க. ஆனால் நம்மளாம் தனியாக போகலான்னு இந்த வீம்புக்குனா பாபு சார் எல்லோரும் மொத்தமாக போனோம், ஒரே டைம் போனோம், 2 ஃப்ளைட்டு நேராக போனோம். வீட்டில் இருக்கிறதா கூட வந்துடுது, போகிறதே மனுஷன் ஜாலி பண்ணதான். இங்கே ரொம்ப வேலை செஞ்சு டென்ஷனாக தான் ஜாலி பண்ணலாம். தாய்லாந்து போகிறோம், நாங்கள் போகிறப்ப டென்ஷனை கூட கூட்டு போக சொல்கிறாங்க. மற்றவங்களாம் பரவாயில்ல, ஒரு டென்ஷன் தான், இதுலாம் 4 டென்ஷனு. தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, என் வீட்டில் 4 பேரை கூப்பிட்டு போகிறேன் நான். இன்றைக்கி இந்த அளவுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுது. இதில் என்ன காரணம்னா 3 மாதமாக தாய்லாந்து போய்ட்டு வந்தேன். நான் ஃபேமிலியோடு தனியாக போய்ட்டு வந்தேன். உலகத்திலே ரோட்டில் போனது ஃபேமிலியோட தனியாக தாய்லாண்டு போய் 7 லட்ச ரூபா செலவு பண்ணி போய்ட்டு வந்த ஒரே ஆள் தான். இந்த மாற்றம் எங்கேருந்து கிடைச்சதுன்னா வெறும் நம்பிக்கை. ஏபிஎஸ் என் மேலே வச்ச நம்பிக்கை, என் தம்பிங்க என் மேலே வச்ச நம்பிக்கை, என்னோட சகோதரிகள் என் மேலே வச்ச நம்பிக்கை, இந்த ஐக்கான் ஒவ்வொருத்தரையும் நம்புற நம்பிக்கை, அதே நம்பிக்கை நான் உங்கள் மேலே வைக்கிறேன். இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் இது உங்களோட கம்பெனி, ஆக்சிஸ் இந்தியா என்னோட கம்பெனி, ஐக்கான் என்னோட டீம். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கிற வேலையை சிறப்பாக செய்வேன். என்ன நடந்தாலும் நான் சிறப்பாக வேலை செய்வேன். முடிவெடுங்க. கண்டிப்பாக எம்டி சார் சொன்ன மாதிரி நிறைய டைமண்ட்ஸை கிரியேட் பண்ணுங்கள், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள், நிறைய பணம் சம்பாதிங்க. நிச்சயமாக இந்த வாய்ப்பு உங்களை மிகப்பெரிய உயர்த்து கொண்டு செல்லும். வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி பாராட்டு. நன்றி, வணக்கம்.